இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட் இஸ் அ ரீசன் தட் ஸ்டாப் அஸ் டு அச்சீவ் அவர் கோல் அப்படின்ற ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தடையாக என்ன தெரியுமாங்க இருக்கும். நமக்கு வந்து இப்போ ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம நினச்சிப்போம் பர்ஃபெக்டான ஸ்டெப்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க, அதுக்கு நிறைய ஃபைனான்ஸ் வேணும், இல்லை அதுக்கு வந்து என்ன சொல்கிறா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை வச்சு ஆரம்பிக்கணும், இல்லைனா நமக்கு அது வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு என்ன நம்ம முக்கியமான ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, நம்ம யாருமே வந்து ஒரு சின்ன ஒரு 1% ஸ்டெப்பு நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்லுவேன். இதுக்கு நான் உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்களேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நான் வந்து என்ன நினச்சேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து போன வருஷம் பிளான். லாஸ்ட் இயரே நான் ஸ்டார்ட் பண்ணணும், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். ஆனால் முடியல. என்ன காரணம் அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு வந்து ஒழுங்காக வந்து அந்த அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக பேசுவேன், எனக்கு ரெக்கார்டிங் பண்ண தெரியாது, எடிட்டிங் சுத்தமாக வராது எனக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தேன். ஒரு வருஷம் தாண்டி இப்போது 2025 தான் நான் ஸ்டார்ட் பண்ணாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் என்ன நினச்சேன், எனக்கு ஓவர் திங்கிங் நான் நிறைய பண்ணேன். ஐயோ இப்படி ஆகிட்டா நமக்கு ஓப்பன் பண்ண தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஏதாவது வீடியோ போட்டால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ இது ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இப்படியே நாள் போயிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன், சரி இப்படியே போய்ட்டு நல்லா இருக்காது, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு எடுத்து தான் நான் அந்த சேனலே ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். முதல்ல எப்படி வந்து இந்த எடிட்டிங்லாம் பண்ணணும், வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணணும், அந்த யூடியூப் எடிட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேன்வா டூல்லாம் வாங்கி அதை நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து சவுண்டு சிஸ்டம்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போது ஃபோனில் பேசி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு அதை கொஞ்சமாக குவாலிட்டி எப்படி பண்ணணும் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேனல் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த இதில் நான் ஏன் சொல்கிறேன், என்னோடய சேனலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு கனவு இருக்கும், எப்படியாவது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லை கேரியர் சேஞ்ச் பண்ணணும், எப்படியாவது நமக்கு வந்து நிறைய பிளான் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிளானுக்கு நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டெப் எடுக்கணுன்றது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். பண்ணணுமோ எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் 1% ஆரம்பிங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 5% ரூல், அதை ஃபாலோ பண்ணுங்கன்றேன். சின்னதாக ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். இந்த யூடியூப் சேனலுமே அப்படி தான். 2025 ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் எல்லா நாள் போட்டு தான் அந்த சேனல் வந்து கொஞ்சம் மார்ச்சில் தான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து வீடியோலாம் போட்டு நான் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது என்ன ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஸோ அதுவே உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஓவர் திங்க் பண்ணுவோம். ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஸ்டெப் எடுக்க முடியாது. ரெண்டாவது வந்து ரொம்ப பயப்படுவோம். ஸோ சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம எடுத்தோன்னா, அதுக்கே நம்ம பயப்பட்டோன்னா நம்ம வந்து லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, ஸ்டார்ட் வித் ஸ்மால், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பிங்க. கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா, ஒரு கோர்ஸ் வாங்கி அது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் படிங்க. ரொம்பலாம் படிக்க வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. கேரியர் சேஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 கம்பெனி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது வந்து உங்களை வந்து கோலுக்கு ரீச் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து நான் என் லைஃப்பில் அனுபவப்பட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஸோ அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.